தமிழக மாணவர்களின் படிப்புக்கு திராவிட மாடல் அரசு துணை நிற்கும். முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. காற்றில் கூட ஊழல் செய்தது திமுக. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விஜய்க்கு திமுக தான் பதில் சொல்ல வேண்டும். OPS பேட்டி. திமுக வெறுப்பே விஜயின் அரசியல். விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். விஜயை எதிர்த்து போட்டியிடவா நான் இவ்வளவு வேலை செய்கிறேன்? சீமான் கிண்டல். இந்தியா கூட்டணியினர் கவலையில் உள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம். டிடிவி தினகரன் திட்டவட்டம். செஞ்சிக்கோட்டையின் பெயரை மாற்றுக ராமதாஸ் கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணை வரவேற்கத்தக்கது. அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. சீமான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் மன்னிப்பு கேட்கும் வகையில் இல்லை. நடிகையின் வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டம். பாட்னாவில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் தொடக்கம். மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க முடிவு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாய் கீறியதால் ரேபிஸ். தெலங்கானாவில் இளைஞர் மரணம். இந்தியாவை நமது பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கருத்து. தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.